ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல நமது ஆலயத்தில் நடைபெறவிருக்கின்ற ஆனி அமாவாசை சிறப்பு பூஜைகளையும் அருள்வாக்கு மேடையை பத்தி தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய ஆலயத்துல அமாவாசை அருள்வாக்கு மேடை மிகவும் சிறப்புடையதாகும். பலவிதமான கேள்விகளுக்கும் விடை தெரியாத பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி செய்து கொள்வதற்காகவும் பலவிதமான ஊர்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து மக்கள் நம்ம கிட்ட அருள்வாக்கு கேட்க வராங்க. அருள்வாக்கு கேட்க நினைக்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பா நேர்ல வந்துதான் அருள்வாக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க தலை குளிச்சிருக்கணும், அசைவம் சாப்பிட்டு கூடாது. சரியான நேரத்துல கோவில் எங்க இருக்குன்ற விலாசத்தை வாட்ஸ்அப் மூலியமாகவும் போன் மூலியமாகவும் தெரிந்து கொண்டு காலை 10 மணிக்கு அமாவாசை அன்னைக்கு நீங்க கண்டிப்பா நேர்ல வந்துடணும். வந்தீங்க அப்படின்னா அருள்வாக்கு மேடையில உங்களுக்கு அருள்வாக்கு சொல்லப்படும். அருள்வாக்கு கட்டணத்தை முன்கூட்டியதாக செலுத்திட்டு முன்பதிவு நீங்க பண்ணிக்கணும். வரக்கூடிய ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆனி அமாவாசை சிறப்பு பூஜை நமது ஆலயத்தில் நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு காலை 5 மணிக்கு கோ பூஜையும், காலை 8 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகமும், 10 மணி அளவில் மகா தீபாராதனையும், 11 மணி அளவில் அருள்வாக்கு மேடையும், 12 மணி அளவில் அன்னதானமும், மாலை 6 மணி அளவில் மகா பிரித்திங்கிரா தேவி ஹோமமும், 6:30 மணி அளவில் அன்னைக்கு ஊஞ்சல் சேவை செய்தலும் நமது ஆலயத்தில் சிறப்பான பூஜையாக நடைபெற இருக்கிறது. இந்த அமாவாசை பூஜையில் கலந்து கொள்வதற்கும் ஹோமத்திற்கு சங்கல்பம் செய்வதற்கும் முறையான முறையில் கட்டணம் செலுத்தி சங்கல்பம் செய்து கொள்ளலாம். பூஜைகளுக்கும் நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்ளலாம். இந்த ஹோமத்துக்கு நீங்க நேர்ல வந்து கலந்துக்கிறது மூலியமா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும், செய்வினை பில்லி மனநல கோளாறு போன்ற பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கு மன நிம்மதிக்காக பிரத்யங்கிராதை ஹோமத்துல 5, 7, 9 மாதங்கள் நம்ம வந்து கலந்துக்கணும். அப்படி தொடர்ந்து கலந்துக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை நீங்களே கண்டிப்பா சந்திப்பீங்க. அப்புறம் தொடர்ச்சியா நீங்களே வர ஆரம்பிச்சிடுங்க. ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிங்க. அனைவரும் அமாவாசை பூஜையில் கலந்துக்குங்க. அன்னையுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி. சிவாய நம.